ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல வந்து ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் என்ன பார்க்க போகிறோம், என்ன இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு டாப்பிக்கை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம வில்க்கும் வில்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? வில் அப்படின்னா என்னன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. வில் பி வந்து சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நான் கிளியராக எக்ஸாக்டான மீனிங்கோட நான் கீழே வித் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லித்தரேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா, அதாவது வில் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும். அதாவது ஃபியூச்சரில் ஒரு செயல் ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நான் போவேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் நாளைக்கு போவேன் அப்படின்ட்டு ஒரு பர்சன் சொல்றாங்கன்னு வைங்க. நான் போவேன் அப்படிங்கிறத இங்க பாருங்க, இங்கேயே வந்து நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் வி. வினா என்னன்னா வேர்ப். V1 வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து இதுல என்ன? நான்ங்கிறது இங்கிலீஷ்ல ஐ பிளஸ் வில், போவேன் அப்படிங்கிறத கோ. ஓகேங்களா? ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், வில் பி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எதிர்காலத்துல ஒரு செயல் தொடர்ச்சியா நடக்கும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு, நான் போய்கொண்டிருப்பேன். நாளைக்கு இந்த டைமுக்குலாம் நான் போயிட்டு இருப்பேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் போய்கொண்டிருப்பேன். ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து வில் பி, இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் நம்ம வில் பி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணும். நீங்க இதுவே வந்து ஐ வில் பி கோ அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது ஐ வில் பி கோ அப்படின்னு நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பான சென்டென்ஸ். ஏன்னா ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஐ வில் பி கோயிங். புரிஞ்சுதுங்களா? நான் நாளைக்கு போயிட்டு இருப்பேன். ஐ வில் பி கோயிங். ஐ வில் பி கோ அப்படிங்கிறது தப்பு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வில் பி கோயிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேங்களா? இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். நாங்க சனிக்கிழமை டென்னிஸ் விளையாடுவோம். ஓகேங்களா? நாங்கள் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வீன்னு சொல்லுவோம். We subject plus will plus play tennis on Sunday அப்படின்னு சொல்லுவோம். We will play tennis அப்படின்னா நாங்கள் டென்னிஸ் விளையாடுவோம். எப்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறத ஆப்வியஸ்லி சாட்டர்டேன்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணியிருக்காங்க, லைக் சண்டே, மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ சண்டே அப்படிங்கிறதுக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இது சண்டே மட்டும் இல்லை, மண்டே இந்த மாதிரி டேஸை ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணும் போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதை நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ரிப்போசிஷன்ஸ் வீடியோஸில் போடும்போது நீங்கள் கரெக்டாக நான் பிளேலிஸ்டில் இல்லை கோர்சஸில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நாங்கள் சனிக்கிழமை டென்னிஸ் விளையாடி கொண்டிருப்போம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. தப்பா இருந்தாலும் அடுத்தது வீடியோஸ் பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க ட்ரை பண்ணா மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா அப்படி ட்ரை பண்ணும் போது மட்டும்தான் நம்ம இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா கத்துக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? நாங்கள் சனிக்கிழமை டென்னிஸ் விளையாடி கொண்டிருப்போம். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வி subject plus will be, we will be verb கூட ing யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பிளேயிங் டென்னிஸ். பிளேயிங் என்ன விளையாடுறாங்க? டென்னிஸ் விளையாடுறாங்க இல்லையா? பிளேயிங் டென்னிஸ். ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த டேன்னு சொல்லியிருக்காங்க? ஆன் சாட்டர்டே அப்படின்னு சொல்லலாம்.
ஆன் சாட்டர்டே. புரிஞ்சுதுங்களா? இந்த சென்டென்சஸ் தான் நீங்கள் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க இல்லையா, நான் நாளைக்கு இதே டைமுக்கு பஸ்ஸில் போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அப்படின்னா நாளைக்கு பஸ்ஸில் போவேன். இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே இந்த வில் பி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு சில சென்டென்சஸ்லாம் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக வருதா இல்லையா, இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இங்கிலீஷ் வரும் ஈஸியாகவே. அண்ட் ஒன் மோர் திங், தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பேசி பழகுங்க. பேசி பழக தான் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்லை அப்படின்னா ரூல்டு நோட்டில் பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் அன்ரூல்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அண்ட் எது ஈஸியாக இருக்கோ அதை எனக்கு சொல்லுங்க, நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இங்கே நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணுங்க. பாருங்க, மேல ஒரு சென்டென்ஸ் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நாளை சந்தைக்கு போவேன். ஐ வில் கோ டு தி மார்க்கெட் டுமாரோ. ஓகேங்களா? ஐ வில் கோ டு தி மார்க்கெட் டுமாரோ. சப்ஜெக்ட் வில், அதாவது verb. நெக்ஸ்ட், இதை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. நீ வரும்போது நான் படித்து கொண்டிருப்பேன். நீ வரும்போது நான் படித்து கொண்டிருப்பேன். நான். ஐ வில் பி, சப்ஜெக்ட் என்ன, படிக்கிறது. ஸோ அதை ஸ்டடியிங், verb plus ing இல்லையா? ஐ வில் பி ஸ்டடியிங். நீ வரும்பொழுது, when, பொழுது அப்படிங்கும் போது when, வரும்போது யூ அரைவ். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வரும்போது நான் படித்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி ஸ்டடியிங் when யூ அரைவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து என்ன தப்பு பண்ணோம், ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டீங்க. அவள் விரைவில் திட்டத்தை முடிப்பாள். திட்டம்னா என்னன்னா ப்ராஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் திட்டம்னு சொல்றது. அவள் விரைவில் திட்டத்தை முடிப்பாள். ஸோ முடிப்பாள் இது வந்து ஃபியூச்சர். சப்ஜெக்ட் அப்படின்னா ஷீ. இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அவள் விரைவில் திட்டத்தை முடிப்பாள். இதில் அவள் அப்படிங்கிறத ஷீன்னு சொல்லுவோம். ஷீ ப்ளஸ் வில். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி எழுதணும் இல்லையா? ஸோ அந்த சென்டென்ஸை நானே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவள் விரைவில் திட்டத்தை முடிப்பாள். அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் verb வந்து ஃபினிஷ். ஸோ ஷீ வில் ஃபினிஷ் தி ப்ராஜெக்ட் வெரி சூன். சீக்கிரமாகவே அவள் ப்ராஜெக்டை முடிச்சிருவா. அவர்கள் நிலையத்திற்கு, அதாவது நாம் நிலையத்திற்கு வரும் வரை காத்திருப்பார்கள். ஸோ இங்கே நாம் போடுங்க. ஸோ நாம் இதை வந்து நம்ம நிலையத்திற்கு, அதாவது ஸ்டேஷனுக்கு வர அவங்க காத்திருப்பாங்க. அவர்கள் அப்படிங்கிறதுனால தே வில் பி வெயிட்டிங், அதாவது verb plus ing. புரியுதுங்களா? தே வில் பி வெயிட்டிங். எங்கே வெயிட் பண்ணுவாங்க? அட் தி ஸ்டேஷன், அதாவது ஸ்டேஷனில். யாருக்காக? நமக்காக, நாம் அப்படிங்கிறதுனால ஃபார் அஸ். தே வில் பி வெயிட்டிங் அட் தி ஸ்டேஷன் ஃபார் அஸ். புரிஞ்சுதுங்களா? இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறது. ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக நடக்கும் இல்லையா, ஸோ அதை சொல்கிறதுக்கு நம்ம வில் பி யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் புதுசான ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஓகேயா, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால், இப்படி கிளாஸ் எடுத்தால் புரியுதா, ஓகேயா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.